அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிலவு எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனால் இந்த நிலவு இருக்கு பார்த்தீங்களா, இது தேயும் வளரும். இது தேய்றது வளர்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகே, அமாவாசை பௌர்ணமி தேஞ்சு அப்படியே குறைஞ்சா அது ஒரு நாள் அமாவாசையாக போயிடும். வளர்ந்துட்டே வந்து முழு நிலவாக மாறும் பொழுது அது பௌர்ணமி. இந்த நிலவுக்கும் நம்ம மனிதனுடைய மனதுக்கும் ஒரு தொடர்பு எப்பயுமே உண்டு. மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. பர்டிகுலராக நம்ம மனிதன்றதால நம்ம அதை பற்றி பேசுகிறோம். செடிகள் வளர்வதற்கு சூரிய ஒளி தேவை பகலில். ஆனால் வேர்கள் பூமியில் பாய்வதற்கு நிலவின் ஒளி தான் வேணும். நிலவின் ஒளி குறைந்தால், பாதிக்கப்பட்டால் வேர்கள் உள்ளே பாயாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நிலவோட ஒளி தான் நம்மளுடைய மனதுக்கு காரகன். யாரு? சந்திரன். இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாட்களையும் மத ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய சடங்குகள்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். நம்ம என்ன செய்யணும், ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணும்னா, இந்த 2 நாட்களையும் உணவை குறைப்பதும் தவிர்ப்பதும் நல்லது. புவியீர்ப்பு விசை அந்த பௌர்ணமியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் கடல் அலைகள் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி மேலே வருது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அமாவாசை பௌர்ணமியில் பாதிக்கப்படுவாங்க. சரி, யாரையும் செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பைத்தியமாக இருந்தாங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் அவங்கள ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் என்ன? அந்த நிலவுடைய தாக்கம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அமாவாசை பௌர்ணமிக்கு உணவை கம்மி பண்ணணும். வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ, இளம் ஒரு சாதாரண உணவுல குடிநீர் போடுற திரவ உணவை, திரவ உணவை, கஞ்சின்னு வச்சுங்களேன். ஸோ திரவ பொருளையும் கஞ்சி போன்ற உணவுகளையும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிந்தால் 4 மணி நேர விரதம், 6 மணி நேர விரதம், 12 மணி நேர விரதம், 16 மணி நேர விரதம், இதை அந்த நாளில் செய்யலாம். அப்படி 4 மணி நேர விரதம்னா என்ன? காலைல ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 8, 9, 10, 11 வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர. ஸோ 11க்கு அப்புறம் ஒரு 12 மணிக்கு சாப்பிட்றீங்க, 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். திருப்பி 7 மணின்னு வச்சுங்க, 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 12 மணி நேரம் உங்களுக்கு ஃபாஸ்டிங். இந்த அமாவாசை பௌர்ணமி காலத்தில் மட்டுமாவது திரவ ஆகாரத்தை மட்டுமே உண்டு, தேன் தண்ணீர் குடித்து, எலுமிச்சை பழ சாறுடன் தேன் கலந்து, இளநீர் சாப்பிட்டு, எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டு, இந்த 15 நாளைக்கு அமாவாசை, 15 நாளைக்கு பௌர்ணமி, இந்த 2 நாட்களில் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுடைய மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உள்ள இருக்க ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் கூட குறையும். ஏன்னா நிலவுக்கும் நமக்கும் ரொம்ப தொடர்பு. இந்த சந்திர கிரகணத்தில் பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணத்தில் விலங்குகளை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எல்லாமே பயந்து நடுங்கி ஒடுங்கி அமைதியாயிருமா. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பயம், கலக்கம். அந்த கிரகணம்னா என்ன, அது என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பயம். ஆனால் கிரகணம்னா தெரியாது. அதோட உணர்வு என்ன பண்ணுது? ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலையில ஏற்படுது. நமக்கு விஞ்ஞானம் சொல்லுது என்ன பண்ணணும், வெளியே வரக்கூடாது, பிரெக்னென்ட் வெளியே வரக்கூடாது, சாப்பிடாதீங்க, இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. நம்ம கேட்குறதே கிடையாது. ஆனால் விலங்குகள் பயந்து நடுங்கி அந்த காலம் முடிகிற வரைக்கும் தன் வேலை எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கும். குரங்குகள் மரத்தொட்டு கீழே இறங்காது. இதெல்லாம் விஞ்ஞானம் சொல்லுது. நமக்கு எல்லாமே தெரிஞ்சும் நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. பல ஆன்மீகமான விஷயத்தை கடைப்பிடிக்கலைனாலும் இந்த அமாவாசை பௌர்ணமிக்காவது குறைந்த உணவை உண்டு, எளிமையான உடற்பயிற்சிகள் செய்து அமைதியாக நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் வேலையில் ஜாபில் இருந்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷனாக இருங்க. எதையுமே அப்புறம் தூக்கி மாற்றி போட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ வேணாம். இந்த 2 நாள் அமைதியாக இருங்க. அமாவாசை பௌர்ணமி 2 நாட்களுக்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுத்து நீங்கள் வாழ்க்கை நடத்தினா உங்களுக்கு ஒரு சிறப்பான மனநலம், உடல்நலம் கிடைக்கும். நன்றி.